வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த உலகமே உலோகங்கள் கனிம வளங்களால் நிறைந்தது. இந்த உலகத்துல இரும்பு முதல் தங்கம் வரை அனைத்து விதமான உலோகங்கள் இருக்குது. ஆனா அந்த உலோகங்கள் மூலமாக சில விஷயங்கள் ஈர்த்து கொடுக்கப்படுகின்றன. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அந்த உலோகத்தை பயன்படுத்துகின்ற முறையின் அடிப்படையில் அது மனிதனுக்கும் பொருந்தும். ஸோ நாமளும் உடல் ரீதியாக எத்தனையோ உலோகங்கள் அணிஞ்சுக்கிட்டு இருப்போம். வெள்ளி, இரும்பு, தங்கம், பித்தளைன்னு செம்புன்னு பல உலோகங்கள் அணிஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த உலோகங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன் என்ன? அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான உலோகத்தினுடைய நற்பலன்கள் கிடைக்கும். சில பேருக்கு சில காரியங்கள் நடக்கவில்லை என்றால் அந்த உலோகத்தை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயம் நடந்தே தீரும். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பஞ்ச உலோகங்களால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன பார்த்து விடுவோம். பதிவினை முழுமையா பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த பஞ்ச உலோகம் அப்படின்னா நம்ம ஒரு 5 விதமான உலோகங்களை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதுல முதல்ல இருக்கக்கூடியது இரும்பு. இரும்பு அன்றாட வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்கோம். சில பேர் உடல் ரீதியாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உடல்லையும் அந்த இரும்பு அணிந்து கொள்ற ஒரு பழக்கம் இருக்குது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் அது எப்படிப்பட்டது? மீனராசியை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, காலில் அடிக்கடி பிரச்சனை வருது, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கு அப்படின்னா இரும்பு அப்படின்ற ஒரு விஷயத்த உடல் ரீதியாக அணிந்து கொள்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். ஆனா வேறு வழியில விரைய செலவுகள் வரும். ஸோ நெகட்டிவும் இருக்கும், அதுல பாசிட்டிவும் இருக்கும். நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். ஆனா உண்மையிலேயே உடல் ரீதியான கால்வலி பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை மற்றும் இந்த கேன்சர், மறைமுக கட்டிகள் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதை பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்குள்ள ஒரு காக்கா ஒழிப்பு வந்துருச்சுன்னா கையில இரும்பை கொடுத்து தான் நிப்பாட்டுறாங்க. இது அனுபவத்தில் கண்ட உண்மை, எல்லாருக்குமே தெரியும் இரும்பு அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட அந்த இரும்பை பயன்படுத்துகின்ற பொழுது கால்வலி பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை சரியாகும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். லாப பணம் கையில் வந்து சேரும். சரி, இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உலோகம்னா செம்பு. செம்பை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியான ஒரு ஒற்றுமை ஏற்படணும் சரி, அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னாலும் சரி, கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும், அரசாங்க சம்பந்த விஷயத்துல உங்களுக்கு சக்சஸ் இருக்கணும், அப்பா அல்லது அப்பாவுடைய உறவுகள் மூலமாக சில நல்லது நடக்கணும், கருத்து வேறுபாடுகள் இருக்குது, உங்களோட வயது மூத்தவர்கள் மூலமாக சில காரியங்கள் நடக்கணும்னா நீங்க செம்பை பயன்படுத்துங்க. அந்த செம்பை மோதிரமாக அணிந்து, மோதிரங்கள் அணிந்து கொண்டு நீங்க பயன்படுத்த ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காரியத்துக்கு இதை நீங்க பயன்படுத்திங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய உலோகம் வெள்ளி. வெள்ளியை பொறுத்தவரை வெள்ளி நீங்க பயன்படுத்திங்கன்னா வெளிநாடு யோகம் கிடைக்கும், காதல் யோகம் கிடைக்கும். மேலும் சிறுதூர பயணம் செய்யக்கூடிய 2 வீலர் வண்டி வாகனம், கார் வண்டி வாகனம் அப்படிப்பட்ட யோகம் கிடைக்கும். ஆனா சில எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். ஓகேங்களா? இதற்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள்னா தங்கம். தங்கத்தை பொறுத்தவரை தொழிலுக்கு மிகுந்த யோகம் உங்களுக்கு. தொழில் ரீதியான மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நீங்க எடுக்கின்ற முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும், நினைத்ததை சாதிக்க வைக்கும். தங்கம் அணிகின்ற பொழுது எப்பொழுதுமே உங்களுக்கு சுபகாரியம், திருமணம், குழந்தை பாக்கியம் நீங்க நினைச்சது நடக்கும். தங்கத்தை எப்போதும் மீனராசிக்காரங்க தாராளம் அணிந்து கொள்ளலாம். நாம் இறுதியாக 5வதாக பார்க்கக்கூடிய உலோகம் பித்தளை. பித்தளை நிறைய பயன்படுத்துறோம். சில பேர் பித்தளை காப்புகள்லாம் உடம்பு ரீதியாக போட்டுக்கிறாங்க. அப்படி பித்தளை பயன்படுத்துகின்ற பொழுது கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள், படிப்புல வெற்றி கிடைக்கும், திருமண யோகங்கள் உண்டு, வண்டி வாகனம் மற்றும் சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட 5 உலோகங்களை 5 தேவைக்காக நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது அது நிச்சயம் நடக்கும். இது எல்லாமே அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மை. ஸோ உலோகங்கள் நம்முடைய உலோகத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய விஷயம். பயன்படுத்தி பாருங்க, பலன் உண்டு. மேலும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பல்வேறு தரப்பட்ட பதிவுகள் நம்மளோட சேனல்ல இருக்கு, போய் பார்த்து பயனடைஞ்சுங்க. இந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நிற்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.